வணக்கம், என் பேர் கே கோபிகிருஷ்ணன். உள்ளத்தானே வரும் நம்ம பண்ருட்டி யூடியூபர் பேசுகிறேன். நம்ம வந்து தொடர்ந்து பசுமை விவசாய சேனலில் பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த கவலை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆண்டு நம்ம இயற்கை இடபொருள் சம்மந்தமான ஒரு வீடியோ. அதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பெஸ்ட்டாக ஒரு இயற்கை இடபொருள் இப்போலாம் கேட்கலாம் ஃபாஸ்ட்டாக ட்ரெண்டு அந்த மாதிரி ரொம்ப வேகமாகவும் சிம்பிளாகவும் ரெடி பண்ணக்கூடிய ஒரு இயற்கை ஈடுபொருள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் போரான் கரைசல். ஓகேங்களா, எருக்கு கரைசல் சொல்லுவோம். அந்த எருக்கு எடுப்பா. ஸோ நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, எருக்கில் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் நினைப்போம். ரொம்ப சிம்பிளான பொருள் தான். ஆனால் பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் அடக்கியது, பல்வேறு சக்தியில் அடக்கியுள்ள ஒரு பொருள். நம்ம எருக்குகளை இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஏன் எருக்கு நம்ம போகிறோம்னா, விவசாயத்தில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, நம்ம ஒரு விவசாயத்தில் ஒரு கத்திரிக்காயோ ஏதோ ஒரு விவசாய பொருளை நம்ம பயிரிடுறோம். அது வந்து அதில் பெரிய ட்ராபேக் என்னென்னா, பூக்கள் வந்து நிற்காத கொட்டிடும். 10 பூ வச்சா 8 பூ கொட்டிடும், 7 பூ கொட்டிடும். அதை இப்போ நம்ம பூக்களை நிற்க வச்சாலே விவசாயத்தில் லாபம் எடுத்துலாம். சிம்பிள் கான்செப்ட். பூக்களை நிற்க வைக்கிறதுக்கும் காய்களை ஷேப்பாகும் அன்ஷேப் இல்லாமல் கோணையா உடச்சி வெடிச்சு வராமல் பண்ணாலே விவசாயத்தில் நம்ம பெரிய தடுத்தலாம். அதுக்கு முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரான். நம்ம தேமூர் கரைசல் பஞ்சகாவியெல்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெசிஃபிக் சூப்பர் ஸ்டார் சொன்னால் பூக்களுக்கும் காய்களுக்கும் போரான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு நம்ம பண்ணுறோம். ஒன்றும் பெருசில்லை. எருக்கு பார்த்தீங்களா, எருக்கு இருக்கா? எருக்கில் பக்கத்தில் இப்போ நாட்டு சக்கரை பேஸ்ட் வச்சுருக்கோம். பேஸ்ட் பண்ணி நாட்டு சக்கரை நம்ம ரெடி பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். எருக்கு நாட்டு சக்கரை. அந்த பக்கத்தில் பாருங்கள் பாக்கெட்டில் தேங்காய் தண்ணி. இது நம்ம பல்காக பண்ணோம். நம்ம வீடியோக்காக சிம்பிளாக காமிக்கிறவங்க எல்லாமே நம்மளால் தேங்காய் தண்ணி 100 லிட்டர் ஊற்றுவோம், 60 லிட்டர் 50 லிட்டர் ஊற்றுவோம் ஒரு பேரலுக்கு. நம்ம இருக்கவங்க தேங்காய் தண்ணி நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த தேங்காய் தண்ணி எருக்கு சக்கரை 3 பொருள் தாங்க போட்டு போகிறோம். 200 லிட்டர் பாருன்னா ஒரு 30-40 லிட்டர் நம்ம கமர்ஷியலாக தேங்காய் தண்ணி ஊற்றணும். கம்மியாக ஊற்றிக்கலாம். 20 கிலோ கம்பல்சரி நாட்டு சக்கரை போடணும். 20 கிலோ நாட்டு சக்கரை, 20 கிலோ எருக்கு துண்டு வேணும். 20 கிலோ இதை நீங்கள் போட்டாலே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல அற்புதமான வாசம் வரும். நிறுத்தினா ஏன்னா ஊற்றணும்னா உங்களுக்கு இது நீங்கள் எருக்கு தேங்காய் தண்ணி நாட்டு 3 வினை புரிஞ்சு ஒரு அற்புதமான வாசனை வருங்க. அது வந்து நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்ச வாசனை. அது ரெடி ஆகிடுச்சுன்னா போரான் கரைசல் ரெடி. 20 நாள் 21 நாள் ரெடி ஆகிடும். நீங்கள் இது விற்பனைக்கு நாங்கள் அப்படி தான் கொண்டு வந்துருக்கோம். இதில் என்ன பலன்னா உங்களுக்கு சொன்னேன், தேங்காய் அனைத்து தாவரத்திலும் பூக்கள் கொட்டாது. இப்போ எருக்குனாவே ஒரு ஆன்டி ஃபங்கல். இது வந்து எருக்கில் வந்து கேன்சருக்கு மருந்துக்கிறாங்க. எருக்குன்னா சூரிய ஆற்றல் உள்ளடக்கி ஒரு தாவரம். இப்போ நம்ம நவகிரகத்தில் செருக்கு சூரியனுக்கு சொல்லுவோம். அதுமாதிரி பல்வேறு வகையான ஹிடன் ஃபேக்டர் இருக்குது. ஒரு மண்ணில் எருக்கு விளையுதுன்னா அந்த மண்ணில் போரான் சத்து குறைபாடு. எந்த மண்ணில் ஒரு தாவரம் அதிகமாக விளையுதோ அந்த மண்ணில் சத்து குறைபாடுன்னு அர்த்தம். இப்போ நிறைய விவசாயிகள் இப்போ நம் நண்பர் உணவு குமாரெல்லாம் எருக்க பல ஆயிரங்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குன்னா சத்து குறைபாடாக விவசாயி எருக்க வாங்கி பயிர் பண்ணி சாப் பண்ணி விவசாய நிலத்தை போடுறாங்க. ஏன்னா பல்வேறு வகையான புற்றுநோய் மாதிரி மனிதனுக்கு எப்படி புற்றுநோய் மாதிரி கண்ணைக்கு தேவையில்லாத அழற்சி நோயெல்லாம் வருதுல்ல, அந்த கண்ணுக்கு தேவையான நோயெல்லாம் எதுக்கு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து சீரியஸாக உண்மை. நம்ம நிறைய தோட்டங்களுக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாத கரம்பை மண்ணில் கூட நம்ம எருக்கு கொடுத்த நெல் விவசாயம்லாம் பக்கவாக பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப கண்ணுக்கு தேவை நோய்களை கூட கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் நெல் விவசாயத்தெல்லாம் சேர ஓட்டுறப்ப எருக்கை கட் பண்ணி போடுவாங்க, நொதிக்க வைப்பாங்க. அது வேற மற்ற. இது வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷனில் பண்ணுறோம். இது நம்ம இப்படி பண்ணுறப்ப ஒரு சீரான வளர்ச்சி இருக்குது. நம்ம இதில் கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துக்கும். இந்த எருக்கு கரைசல் ஒன்று சிம்பிள் எருக்கு கரைசல், எருக்கு இலை நாட்டு சக்கரை 2மே போதும். நாம் வந்து அது கூட தேங்காய் தண்ணி சேர்த்து பேரிச்சம்பழம் சேர்க்குறோம். கமர்ஷியல் இப்படி சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான பொருள் தயாருங்க. இது நீங்கள் அனைத்து பயிருக்கு பயன்படுத்தலாம். தரை வழியாக கொடுக்கும்போது ஏக்கருக்கு 5 லிட்டர் இருந்தாலும் தெளிப்புக்கு ஏக்கருக்கு ஒரு 3 லிட்டர் செலவும். அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 150 ml to 200 ml கலந்து நீங்கள் தெளிச்சிங்கன்னா பயிர் பல மின்னும். கொய்யாலாம் நம்ம ரோக்கலை கொடுத்துருக்கோம். ஷைனிங்காக இருக்கும். ஒரே ஈவன் ஷேப் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எத்தனை லிட்டருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இது நம்ம 200 லிட்டருக்கு 20 கிலோ நாட்டு சக்கரை கலக்கிறோம். முதல்ல கொஞ்சம் போட்டு வீடியோக்காக கொஞ்சமாக கலந்து காட்டுறோம். அடுத்து தேங்காய் தண்ணி ஊற்றுறோம். ஒரு 50 லிட்டர் ஊற்று. நீங்கள் விவசாய பெருமாள் கிடைக்கிற அளவு ஊற்றினா போதும். நம்ம ஹோட்டல் வச்சுருக்கோம். நிறைய ஹோட்டலில் நம்ம பாரில் வச்சு தேங்காய் தண்ணி கலெக்ட் பண்ணுறோம். முடியாத பட்சத்தில் நீங்கள் தேவை கொஞ்சமாக ஊற்றலாம். தேங்காய் தண்ணி எங்கே அதிகபட்சமான ப்ரோபயோட்டிக் இருக்குது. அதில் நம்ம தேங்காய் தண்ணி நம்ம புளிக்க வச்சிடும். அது ஒரு ஆல்கஹால் ஸ்டேஜை தாண்டி திரும்ப வந்து இறங்கும். அப்போ நம்ம கொடுத்தா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் பாருங்க இருக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பொருள் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமானது. இது நம்ம பயன்படுத்த விவசாயிக்கு தெரியும். தாராளமாக எல்லா விவசாயம் நீங்களே செஞ்சு சொந்தமாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியான சிம்பிள் பொருள். செய்ய முடியாத பொருள் மட்டும் நம்ம விற்பனை பண்ணிருக்கோம். நம்ம வீட்டில் ஓப்பனாக சொல்லிடுவோம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லை. நம்மளை பார்த்து நிறைய விவசாயிகள் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பேர் செய்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. விவசாய பெருமாள் பொருள் எல்லா பொருளுமே ஒரு இடத்துல வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு முடிஞ்சவரை நீங்கள் செய்யுங்க. உற்பத்தி பண்ண முடியாத பொருட்களையோ கிடைக்காத பொருள் மட்டும் வெளில கன்சியூம் பண்ணுங்க. அதான் நல்லது. அப்போ தான் இன்னும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பயிரும் பூக்களுக்கு பூக்களுக்கு பழங்களுக்கு நம்ம ஆள் பயிர் எல்லா பயிரும் தரலாம். ஒரு அற்புதமான வளர்ச்சி, நோயை தடுக்கும். நோய் அது மாதிரி அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத புது சிம்டம்ஸ் நோயெல்லாம் வருது. அதெல்லாம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் தரை வழியாக கொடுத்தீங்கன்னா. நம்ம ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து அனுபவத்தில் சொல்கிறோம்.
சரி, இது எப்படி காய் வந்த பிறகு கொடுக்கணுமா இல்ல காய் வரதுக்கு முன்னாடி கொடுக்கணுமா? இது வந்து நாம விவசாயத்தை பொறுத்தது நோய் பிரச்சனை தான் அடியில் கொடுப்போம். பூக்கள் பூக்கிற தருவால கொடுத்தா பயிர்களுக்கு ரொம்ப சிறப்பு. தென்னை மர பயிர்களுக்கு எப்பயுமே குறும்பை கொட்டா மருந்து கொடுப்போம். மரத்துக்கு 50 to 100 ml வந்து நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலக்கி கொடுத்தா குறும்பை கொட்டாது, ஷைனிங்காக வரும் காய்கள், நிறைய காய்கள் பிடிக்கும். இப்ப காய் வந்துருச்சு, ஒரு அன்ஷேப்ல இருக்கு, இது கொடுத்தா மாறுமா? அந்த அந்த வரக்கு ப்ரிகாஷனாக கொடுத்தோம், சின்ன சின்ன பிஞ்சராக கொடுத்தா அன்ஷேப் வராமல் வரும், நல்லா இருக்கும். வந்த காய்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வந்த காய் ஒன்றும் பண்ண முடியாது, அன்ஷேப் ஆச்சுன்னா வந்து மாற்ற முடியல, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வர ஆமா, காய் வெடிக்காம இருக்கும். இப்போ பலாலாம் நம்ம பண்டுள்ள விவசாயம் பண்ண கிட்டத்தட்ட 25-30% பழம் வெடிச்சிடும். அதே விவசாய கிளாஸ் வெடிச்சுன்னா ஒரு காயோட விலை 90 வேலை கொஞ்சம் 100 ரூபா போறப்ப 20 ரூபாய் கேட்பாங்க. அப்ப நீங்க அதை நீங்க சரி பண்ண சின்ன விஷயம், இது கூட காய் வெடிக்காது. உங்களுக்கு பலா காயோ மாம்பழம் இது வெடிச்சிச்சுன்னா வேஸ்ட், வந்து குப்பையாயிடும். ஸோ அதை பண்றப்ப இங்க பாருங்க, இது ஆல்ரெடி போட்ட போறோம், வாசனை உங்களுக்கு தெரியும், கேமரா தெரியுது, பட் அவ்வளோ வாசனையா இருக்கு. நீங்க அந்த வாசனையை ஃபீல் பண்ணலாம். ஃபுல்லா பாருங்க, மேல வந்து அந்த வாழைப்பழம் போட்டு நான் வாழைப்பழம் சொல்ல மாட்டேன், வாழைப்பழம் போடும், கம்பல்சரி வாழைப்பழம் போடும். சும்மா கொஞ்சமா போடும், எவ்வளவு வாசனை அடிச்சு பாருங்க. இது அப்படியே ஒரு என்ன சொல்றது, பயிருக்கு ஒரு அமிர்தமா இருக்கும். அதை கொடுத்தா நம்ம இப்படி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பயிர்கள் எல்லாம் பிரியாணி மாதிரி கொடுத்தா நல்லா அவளை எடுத்துக்கும். பயிருக்கு பிரியாணி ஆகுது. ஆமா, சீக்கிரம் எடுத்துக்கும், நல்லா க்ளோவிங்கா இருக்கும். இது எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்தலாம்? எப்போ ரெடி ஆகும்? இது 20 நாள் 21 நாள் ரெடி ஆகும், லைஃப் சர்க்கிள் ரெடி ஆயிரும். நம்ம பயன்பாடு வந்து நம்ம ஒரு 6 மாதம் 8 மாதம் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட தன்மை குறையாது. போரான் கொஞ்சம் பார்க்கணும், எல்லாம் கொஞ்சம் புழு வச்சிடும், கரெக்டான இவெல்லாம் புழு வச்சிடும். போரான் பஞ்சகாவியெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபெர்டிலைசர், கொஞ்சம் பார்க்கல கிண்டியோலாம் புழு வச்சிடும். இப்போ 21 நாள் அப்படின்றது, அந்த 21 நாள் வரைக்கும் இதை வந்து இப்படிலாம் பயன்படுத்தணும். சில பேர் கலக்கணும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சுழற்சிக்கார பாக்டீரியா டெவலப் பண்ண ஆர்டிகலா கிளாக் வைஸ் கலக்கிறது அது பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணும். நீங்க 21 முறை சுத்தி விடலாம், 2 நாளைக்கு 3 நாளைக்கு சுத்தி விட்டா போதும். சுத்தி விட்டுட்டா உங்களுக்கு, ஏன்னா மேல வந்து ஒரு பொருள் தங்குறப்ப நீருக்கு மேல லார்வாக்கள் வச்சு உங்களுக்கு முட்டை வைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை மிக்ஸ் பண்ணாத அதுக்கான வாய்ப்புக்கு இல்லாம இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனா சீக்கிரம் நொதிச்சு ஃபெர்மெண்டேஷன் ஆகி வரும். அது மாதிரி போட்ட இலைகள் போட்ட ஒரு 2-3 நாள் ஒரு வாரத்துக்கு மேல இலைகள் வந்துட்டே இருக்கும். நீங்க நல்லா குத்தி விட்டாதான் அது நல்லா நொதிச்சு கீழே போகும். இலைகள்லாம் கீழே போனா ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இது இப்போ இந்த இருக்கிறது போரான் சத்து மட்டும் வேற எதனா சத்து இல்ல, பல்வேறு பேர் நான் பொதுவாக போரான்னு சொல்றோம். பொதுவாக ஒன்று தெரிஞ்சு, இயற்கையில ஒரு H2O ஒரு வாட்டர்ல ஒரு ஸ்வீட் ஏதாவது இனிப்பு, நீங்க அது வந்து சால்ட் இனிப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் இல்லை ஃப்ரக்டோஸ் விஷயம், அதை வந்து நீங்க அது இனிப்போ பழங்கள்ல முறை இனிப்பு ஏதோ ஒரு விஷயம், H2Oல ஒரு ஃப்ரக்டோஸ் உள்ள ஒரு கண்டென்ட்டை போட்டு நீங்க எதை போடலாம் சத்து தான். அருகம்புல்ல பிச்சு போல ஒரு சத்து தான், ஒரு கைப்பிடி மண்ணள்ளி போடலாம் சத்து தான், ஒரு முட்டையை போடலாம் சத்து தான். நீங்க எதை போடாத ஒரு சத்து உருவாயிடும். அதான் பேசிக் காமன், அது வந்து பேசிக் காமன். அது ஸோ நம்ம எருக்கு போட்டால் அதில் நிறைய சத்து தான், நிறைய சத்து இருக்கு. அது நம்ம ஃபெர்மெண்டேஷன் நிறைய இன்னும் நிறைய ஆக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எருக்கு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. எருக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், சாதாரண பொருள் தான், மெனக்கெட்டு சேர்த்தா கிடைக்கும். வர ஒன்று வேற எதாவது கூட பயன்படுத்தலாம். பலவே பயன்கள் இருக்குது எருக்குல. எருக்கனை தான் பயன்படுத்தணுமா இல்லை எருக்குன்னு கூட வேற இலையான ஆடதோட நொச்சி அதெல்லாம் கூட பயன்படுத்தலாம்? ஆடதோட நொச்சிலாம் வந்து உங்களுக்கு நோய் வராம பக்கம் கண்டிப்பா பயன்படுத்தலாம். பட் எருக்கு நல்லா இருக்கு. நீங்க எந்த இலைன்னா விவசாயத்தை இருக்குன்னா நீங்க எந்த உங்க நிலத்துக்கு அத்தனை கலைகள் நீங்க இதே கான்செப்ட்ல அப்படியே கட் பண்ணி சாப் பண்ணி போடக்கூடலாம், தாராளமா தரலாம். விவசாயத்துக்கு பயிருக்கு ரொம்ப நல்லது, களைகள் கட்டுப்படியாகும். இது ஒரு பெரிய மெத்தடே இருக்குது. எந்த மண்ணில் அதிக முறையில களை வருதோ அந்த கலையை நீங்க கட் பண்ணி சாப் பண்ணி இந்த மாதிரி போர்டில் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த களைகள் கட்டுப்படியாகும். இது ஒரு மெத்தட் இருக்கு, இயற்கை விவசாயத்தில் இருக்கு. போரான் கரைசல் அப்படின்ற ஒரு கரைசல் சொல்லிருக்கீங்க, பார்க்குற விவசாயிகளுக்கு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து குறும்பை கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி காயோட ஷேப்ல வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் வச்சு சொல்லியிருக்கீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. சீக்கிரம் நிறைய யூஸ் பண்ணுங்க.